இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே நம்மோடு இடப்படுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே நீடிய பொறுமை உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதமாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேகர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, அவர் எதற்காக தாமதிக்கிறார் என்று பார்க்கிற வேளையிலேயே அவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து இந்த நாட்களிலே அவர் தாமதமாயிராமல், நான் வருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய வருகையினுடைய தாமதம் நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது என்பதைத்தான் இந்த பேதுரு இந்த நாட்களில் இப்படியாக இதில் எழுதி வைத்திருக்கிறதை இன்றைக்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய கேள்வி இந்த நாட்களிலே இப்படியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தார்கள் அப்போஸ்தலருடைய காலத்திலே ஆண்டோடைய வருகை வருமென்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஒரு சிலர் கணக்குகளை போட்டிருந்தார்கள். 2000 ஆண்டு வருவார், 2005ஆம் ஆண்டு வருவார், 2010ஆம் ஆண்டு வருவார். இப்படியாக ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் கணக்கு போட்டிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கணக்கோ, ஆண்டவருடைய நேரங்களோ, ஆண்டவருடைய வருகையோ இந்த நாட்களிலே வேறு விதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் அந்த காரியங்கள் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவர் இந்த நாட்களிலே தீர்மானித்து தான் இந்த நாட்களிலே திருத்துவ தேவனாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமாய் இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து இந்த பூமியை உருவாக்கி, இந்த பூமியிலே இந்த நாட்களிலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி இந்த நாட்களை நடத்தி வந்தார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் அதற்கு பின்பாக நடந்த சில சம்பவங்களின் நிமித்தம், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்தில் இந்த நாட்களில் தாமதமாக இருக்கிறார். ஏனென்றால் அதற்கு பின்பாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஜனங்களுடைய பாவங்கள், ஜனங்களுடைய அக்கிரமங்கள், ஜனங்களுடைய வேதனைகள், ஜனங்களுடைய துன்பங்கள், ஜனங்களுடைய நெருக்கங்களுக்காக தன்னைத்தாமே இந்த நாட்களிலே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மறுபடியுமா உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறபடி வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களோடு இந்த நாட்களிலே அவர் அங்கே பழகி அவர் அனுபவித்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் அவருக்கு தெரியும். இந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே அவருக்கு தெரியும். அதன் நிமித்தம்தான் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வருகையை தாமதித்து இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் வலது கைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்படியாக இருக்கிறாராம், நீடிய பொறுமையோடு இந்த நாட்களில் இருக்கிறாராம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர் நம்மேலே வைத்த கிருபையின் நிமித்தம், நம்மேலே வைத்த அன்பின் நிமித்தம், நம்மேலே வைத்திருக்கிற அந்த அனுதாபத்தின் பரிதாபத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இந்த நாட்களிலே இன்றைக்கு இந்த ஜனங்கள், இந்த தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இன்றைக்கு இந்த கிராமத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இன்றைக்கு இந்த பட்டணத்து ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நீடிய பொறுமையுள்ளவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் அவருடைய வருகை இந்த நாட்களிலே தாமதமாக இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வருகையை குறித்து பார்க்கிற வேளையிலே அதை பிதாவை தவிர ஒருவரும் குமாரனும் கூட இந்த நாட்களை அறிய முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் ஒரு இரகசியமாக இந்த நாட்களில் வைக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். தானியேல் இடத்திலே சொல்லப்பட்ட கடைசி கால காரியங்களுக்கு அங்கே முத்திரையிடும்படியாக இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும் வரைக்கும் தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அவருடைய பரிசுத்தத்துக்காக நாங்கள் வைராக்கியம் காட்டும்படியாகவும் அவர் மேலே நாங்கள் அன்பு வைக்கும்படியாகவும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களையும் இந்த நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களை வரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சுமிக்கின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.